ஹலோ. எல்லாருமே நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்போம். எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இன்னும் வரைக்குமே அவங்க வந்து அஃபிஷியலாக இந்த டேட்டில் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. இவ்வளோ கட் ஆஃப் தான் எடுக்கணும், எடுத்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ தோராயமாக எல்லாருமே யூடியூப்பில் வந்து அவங்க இதுக்கு தோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அஃபிஷியலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ரிசல்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்றைக்கு வரும் அப்படின்னு எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. அக்டோபர் நவம்பர். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் டு நவம்பர் 2025 கம்மிங் அக்டோபர் நவம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட்டை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த டேட்டில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணல. ஸோ அதை இனிமேல் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யாரும் எதையும் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. செகண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். கட் ஆஃப் மார்க் வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல. ஸோ தோராயமாக அன்அஃபிஷியலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீவியஸாக எடுத்திருப்பாங்கல்ல கட் ஆஃப். ஸோ அதை கம்பேர் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னது, ஜென்ரல் கேட்டகரி, அதாவது பிசியோ எம்பிசியோ எந்த ஒரு சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழுமே இல்லை, நான் சும்மா அப்ளை பண்ணினேன், நான் எவ்வளோ மார்க் எடுத்தால் எனக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 155 160 வரைக்கும் எடுத்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே நான் பிசி கேட்டகரியில் வரேன் சார், எனக்கு அதுக்கான சான்றிதழ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 150 to 155 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா என்ன, எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் என்ன, எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அன்அஃபிஷியல் தான், அஃபிஷியல் கிடையாது, மறுபடியும் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு, யார் யாருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? ஃபைன். ஸோ அடுத்ததாக இன்னொரு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்பிசி தெளிவாக கொடுத்துட்டாங்க. டிஎன்பிசி குரூப் 4 2025 நாட் பீன் ரிலீஸ் டேட். இன்னும் வரைக்கும் கட் ஆஃப் மார்க்கோ இல்லை ரிசல்ட் டேட்டோ எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பட் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் டேட் வந்துடும். அலாங் வித் அதில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அலாங் வித் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ கேண்டிடேட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரியும் கீவேர்டு வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுக்கு என்னென்ன இதுக்கு என்னென்ன ஆன்சர் கொடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கும், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்டேட், சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் மந்த்தே கொடுக்கலாம், உங்களுக்கு ரிலீஸ் டேட் கொடுக்கலாம், கட் ஆஃப் வரலாம் மேபி. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சைட்லேருந்தும் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க அஃபிஷியலாக அப்படின்னா அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறது நம்மளோட தனிப்பட்ட கடமை, கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் வந்து அன்வான்டாக நிறைய போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் வரைக்கும் ரிசல்ட் டேட்டும் வரல, கட் ஆஃபும் வரல. ரிசல்ட் எப்போ விட்றாங்களோ அப்போ தான் கட் ஆஃப் மார்க்கும் சேர்ந்து விடுவாங்க. கட் ஆஃப் தனியாக ரிசல்ட் தனியாக நோ, அப்படி கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, எதையும் நம்பி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.